கதிரவன் நியூஸின் காலை நேர தலைப்புச் செய்திகள். இலங்கை நோக்கி படையெடுக்கும் சுற்றுலா பயணிகள். 2025 ஆண்டு ஜூலை மாதத்தின் முதல் 6 நாட்களில் 36,002 சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு வருகை தந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த விடயத்தை இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது. இதன் அடிப்படையில் இந்த ஆண்டு இதுவரை இலங்கைக்கு வருகை தந்த மொத்த சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை 12,04,046 என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 2024 ஆண்டில் 12 லட்சத்துக்கும் மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் ஆகஸ்ட் மாதத்தில் பதிவாகியிருந்தனர். இந்த நிலையில் இந்த ஆண்டு முந்தைய ஆண்டை விட வேகமாக சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை உயர்ந்து வருவது சுற்றுலாத்துறையில் மீட்சியை பிரதிபலிப்பதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. ஜூலை மாதத்தின் முதல் 6 நாட்களில் அதிக எண்ணிக்கையிலான சுற்றுலா பயணிகள் இந்தியாவிலிருந்து வருகை தந்துள்ளனர். இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை வெளியிட்ட தரவுகளின்படி இந்தியாவிலிருந்து 8,053 சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு வருகை தந்துள்ளனர். மேலும் ஐக்கிய ராச்சியத்திலிருந்து 3,562 பேரும், ஆஸ்திரேலியாவிலிருந்து 2,674 பேரும் மற்றும் சீனாவிலிருந்து 2,362 பேரும் இலங்கைக்கு வந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. லெந்துலை போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட லெந்துலை மட்டுக்கலை பகுதியில் போயா தினத்தில் சட்டவிரோதமான முறையில் அதிக விலைக்கு விற்பனை செய்வதற்காக வைத்திருந்த மதுபான போத்தல் ஒரு தொகையுடன் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். நுவரெலியா பிரதேச ஊழல் தடுப்பு பிரிவின் அதிகாரிகளால் நேற்று முன்தினம் அவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக லெந்துலை காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். குறித்த பகுதியில் போயா தினங்களில் அதிக விலைக்கு சட்டவிரோதமான முறையில் மதுபானம் விற்று வருவதாக போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவல் ஒன்றினை அடுத்து குறித்த நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த நபரிடமிருந்து 30 மதுபான முழு போத்தல்களும் 96 மதுபான போத்தல்களும் மீட்கப்பட்டுள்ளன. மேலும் சந்தேக நபர் மற்றும் மதுபான போத்தல்களை நேற்று நுவரெலியா நீதவான் முன்னிலையில் முன்னிலைப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாகவும் காவல்துறையினர் மேலும் தெரிவித்துள்ளனர். போலீஸ் விசேட அதிரடிப்படையினருக்கு கிடைக்கப்பெற்ற ரகசிய தகவலுக்கு அமைய மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பின் போது கொரோனாக்களில் பொல்பித்திகம பகுதியில் உள்நாட்டு துப்பாக்கியுடன் ஒருவர் நேற்று முன்தினம் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் விசேட அதிரடிப்படையினர் தெரிவித்துள்ளனர். அரங்கல பகுதியைச் சேர்ந்த 20 வயதுடையவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த சந்தேக நபர் மேலதிக விசாரணைக்காக பொல்பித்திகம போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கை மின்சார சபையின் மறுசீரமைப்புடன் தொடர்புடைய சட்ட மூலம் மற்றும் வேலை திட்டம் தொடர்பாக தொழிற்சங்க பிரதிநிதிகளுக்கும் எரிசக்தி அமைச்சுக்கும் இடையே கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றது. இலங்கை மின்சார சபையின் மறுசீரமைப்பு திட்டத்தில் ஊழியர்களின் உரிமைகள் மற்றும் சலுகைகளை பாதுகாப்பது உட்பட தொழிற்சங்கங்களின் கவனத்துக்கு வந்த பல பிரச்சினைகள் குறித்து இதன்போது விவாதிக்கப்பட்டது. மின்சாரத்துறையை அரசாங்க உரிமையின் கீழ் வைத்திருப்பது அரசாங்கத்தின் கொள்கை என்றும் இந்த மறுசீரமைப்பு திட்டத்தின் மூலம் ஊழியர் உரிமைகளை குறைக்க எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படாது என்று அமைச்சர் கூறினார். மின்சார சபையின் பிரதிநிதிகள் மற்றும் 42 தொடர்புடைய தொழிற்சங்கங்களின் பிரதிநிதிகள் இந்த சந்திப்புக்காக அழைக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. ஹட்டன் நகருக்கு சிங்கமலை ஆற்றிலிருந்து நீர் பெறுவது தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளதாகவும் பயனாளர்களுக்கு விநியோகிக்கப்படும் நீர் விநியோகம் 2 மணி நேரம் குறைக்கப்பட்டுள்ளதாகவும் ஹட்டன் நீர் விநியோக சபையின் பொறுப்பதிகாரி லால் விஜயநாயக்க தெரிவித்துள்ளார். ஹட்டன் நகருக்கு விநியோகிக்கப்படும் நீர் சிங்கமலை ஆற்றிலிருந்து பெறப்படுகிறது. இந்நிலையில் நேற்று முன்தினம் குறித்த ஆற்றில் 17 வயது மாணவன் தவறி விழுந்து உயிரிழந்து சடலமாக மீட்கப்பட்டதை அடுத்து சிங்கமலை ஆற்றிலிருந்து நகருக்கு நீர் பெறுவதை ஹட்டன் நீர் விநியோக சபை நிறுத்தியிருந்தது. நேற்று அம்பகாமுக பொது சுகாதார வைத்திய அலுவலக அதிகாரிகள், பொது சுகாதார ஆய்வாளர் சவுந்தரராகவன் மற்றும் நீர் விநியோக சபை அதிகாரிகள் உள்ளிட்ட குழுவினர் சிங்கமலை ஆற்றில் கள ஆய்வு மேற்கொண்டனர். இதனையடுத்து ஆற்றின் நீர் மாதிரி பகுப்பாய்வுக்காக எடுக்கப்பட்டதுடன் ஆய்வு அறிக்கை கிடைத்த பின்னர் மேலதிக நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என லால் விஜயநாயக்க தெரிவித்துள்ளார். அதுவரை ஹட்டன் நகருக்கு 8 மணி நேரம் விநியோகிக்கப்பட்ட நீர் விநியோகம் 2 மணி நேரம் குறைக்கப்பட்டு 6 மணி நேரமாக விநியோகிக்கப்படும் எனவும் ஆய்வறிக்கை கிடைக்கும் வரை சிங்கமலை ஆற்றிலிருந்து நீர் புறப்படாது எனவும் அவர் கூறியுள்ளார்.
கொழும்பு கொச்சிக்கடை புனித அந்தோனியார் தேவாலயத்தில் பெறுமதிமிக்க மடிக்கணினிகள் மற்றும் தொலைபேசி உள்ளிட்ட பொருட்களை நபரொருவர் திருடி சென்றுள்ளார். நேற்று முன்தினம் மதியம் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. தேவாலயத்தில் வழிபடுவதற்கு வருகை தந்த மற்றும் ஒரு நபரின் பெறுமதிமிக்க பொருட்களை இவ்வாறு திருடி செல்லப்பட்டுள்ளன. மேலும் சம்பவம் தொடர்பான சிசிடிவி காணொலியொன்று தற்போது வெளியாக உள்ளது. இதன்போது 2 மடிக்கணினிகள், ஒரு மதர்போர்ட், பெறுமதிமிக்க ஒரு தொலைபேசி, கடவுச்சீட்டு, பிறப்புச் சான்றிதழ் உள்ளிட்ட முக்கிய ஆவணங்கள், பணப்பை உள்ளிட்டவை இவ்வாறு திருடிச் செல்லப்பட்டன. ஆலயத்தில் வழிபாடுகளில் கலந்து கொள்பவர் போல வந்த சந்தேக நபரே இவ்வாறு பொருட்களை திருடிச் சென்றுள்ளார். குறித்த பொருட்களின் உரிமையாளர் தனது பையினை இருக்கையில் வைத்துவிட்டு வழிபடுவதற்காக பலிபீடத்தை நோக்கி சென்றபோது இதனை அவதானித்த சந்தேக நபர் பொருட்களை திருடிச் சென்றுள்ளார். சிசிடிவி காணொலியின் துணையுடன் சந்தேக நபர் திருடிச் செல்கின்றமை அவதானிக்கப்பட்டுள்ளதுடன் சந்தேக நபரை அடையாளம் காண பொதுமக்களின் உதவியை பொருட்களின் உரிமையாளர் கோரி நிற்கின்றார். களுத்துறை பயாகலையில் லஞ்சம் பெற்ற குற்றச்சாட்டின் பேரில் போலீஸ் அதிகாரியொருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த கைது நடவடிக்கையானது நேற்று முன்தினம் லஞ்சம் மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழு அதிகாரிகளால் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. பயாகலை போலீஸ் நிலையத்தில் கடமையாற்றும் போலீஸ் அதிகாரி ஒருவரே கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த போலீஸ் அதிகாரி போதைப் பொருளுடன் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களுக்கு எதிராக சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்காமல் இருப்பதற்காக 2 லட்சம் ரூபாய் பணத்தை லஞ்சமாக கோரியுள்ளார். பின்னர் இந்த போலீஸ் அதிகாரி குறித்த சந்தேக நபர்களிடமிருந்து 20,000 ரூபாய் பணத்தை முதலில் பெற்றுக் கொண்டுள்ள நிலையில் மீதி 1,80,000 ரூபாய் பணத்தை பெற்றுக்கொள்வதற்காக சென்றிருந்த போதும் லஞ்சம் மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழு அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளார். இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை லஞ்சம் மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழு அதிகாரிகள் மேற்கொண்டு வருகின்றனர். மன்னார் நானாட்டன் பிரதான வீதி நறுவிலிக்குளம் பகுதியில் இடம்பெற்ற விபத்தில் 4 வயது சிறுவன் உயிரிழந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். குறித்த விபத்தானது நேற்று பிற்பகல் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அத்தோடு விபத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த தந்தை, தாய் மற்றும் 12 வயது சிறுமி ஆகிய 3 படுகாயமடைந்து மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். விபத்து தொடர்பாக மேலும் தெரிய வரும்போது அப்பகுதியிலிருந்து மோட்டார் சைக்கிளில் தந்தை, தாய், மகன் மற்றும் மகள் ஆகிய 4 பேரும் நேற்று மாலை நானாட்டான் நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த போது நானாட்டான் பிரதான வீதி வழியாக மன்னார் நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த பிக்கப் ரக வாகனம் மோட்டார் சைக்கிளுடன் மோதியதினால் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. இதன்போது மோட்டார் சைக்கிளில் பயணித்த தந்தை, தாய், மகன் மற்றும் மகள் ஆகிய 4 பேரும் பலத்த காயங்களுடன் மீட்கப்பட்டு மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். எனினும் பலத்த காயங்களுக்கு உள்ளான 4 வயது சிறுவன் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். மேலும் தந்தை, தாய் மற்றும் 12 வயது சிறுமி ஆகிய 3 மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையில் அவசர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். மேலும் குறித்த வாகனத்தின் சாரதியை கைது செய்த முருங்கன் காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். யாழ்ப்பாண செம்மணி சித்துப்பாத்தி மனித புதைக்குழியில் நீதி கோரி கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்று நேற்று இடம்பெற்றுள்ளது. வல்லமை இளைஞர் அமைப்பின் ஏற்பாட்டில் செம்மணி பகுதியில் நேற்று குறித்த நடைபவனியும் கவனஈர்ப்பு பேரணியும் முன்னெடுக்கப்பட்டது. இலங்கையில் உள்நாட்டு யுத்தம் மற்றும் வன்முறை சம்பவங்களால் உயிரிழந்த மற்றும் படுகொலை செய்யப்பட்ட உறவுகளுக்கான நீதியை வேண்டியும் குற்றமளித்தவர்களுக்கான தண்டனையை வலியுறுத்தியும் இந்த போராட்டம் நடைபெற்றது. இதன்போது கொலையுண்டவர்கள், நிலத்துக்கு கீழ் குற்றம் புரிந்தவர்கள், உல்லாச வழியில் நாம் கேட்பது மன்னிப்பை அல்ல நீதியினை போன்ற கோஷங்களை எழுப்பியவாறு பல்வேறு பதாகைகளை ஏந்தியவாறும் போராட்டத்தில் ஈடுபட்டமை குறிப்பிடத்தக்கது. ஊழியர்களுக்கான பாதிட்டு நிவாரண கொடுப்பனவு மசோதா மற்றும் ஊழியர்களுக்கான தேசிய குறைந்தபட்ச ஊதிய மசோதா ஆகிய 2 மசோதாக்கள் வரும் 22ஆம் தேதி பாராளுமன்றத்தில் விவாதித்ததற்கு எடுத்துக்கொள்ள முடிவு செய்யப்பட்டுள்ளது. நிறுவனங்கள் மசோதா மீதான 2ஆம் வாசிப்பு விவாதம் ஜூலை 23ஆம் தேதியும், இலங்கை மின்சார மசோதா மீதான 2ஆம் வாசிப்பு விவாதம் ஜூலை மாதம் 24ஆம் தேதியும் நடைபெற உள்ளது என பாராளுமன்ற விவகார குழு முடிவெடுத்துள்ளது. இத்துடன் கதிரவன் நியூஸின் காலை நேர தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளோடு இணைந்திருக்க கதிரவன் நியூஸுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.